ஹாய் ஹலோ பீப்புள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் காந்தா அந்த படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். துல்கர் சல்மான், சமுத்திரகனி, பாக்யஸ்ரீ, அப்புறமா ராணா தகுபடி, அப்புறம் இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை வந்து ஜெக்ஸ் பிஜாய் மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. செல்வமணி செல்வராஜ் அப்படின்றவர் இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு. ஆக்சுவலாக இது வந்து டப்பிங் படம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம மக்கள் பார்க்காம போய் இருக்க போகிறீங்க. டைரக்ட் தமிழ் படம் மக்களே, எஸ், எல்லாருமே தமிழில் தான் பேசி நடிச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலாக ரொம்ப 1950s அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமா சென்னையில் மையம் கொண்டிருந்துச்சு இல்லையா. இப்போது அந்தந்த மொழி அப்படியே அங்கங்கே அவங்கவுங்க ஸ்டேட்டில் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. பட் முன்னாடி வந்து எப்படின்னா எல்லாருமே சென்னை வந்து அங்கே தான் ஒட்டுமொத்த படத்தையுமே வந்து ஷூட் பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது கம்ப்ளீட்டாக அதை ஒரு படமாக ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து சென்னையில் தான் நடக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருந்த ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார், அவரை உருவாக்கிய ஒரு இயக்குனர், அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கக்கூடிய அந்த ஈகோயிஸ்டிக் ட்ராமா இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக ஃபஸ்ட் ஹாஃபு. செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அப்படின்ற அந்த ஜானருக்குள்ளே வந்து ட்ராவல் ஆகிற மாதிரி இந்த படத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க. உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பொறுமை ஜாஸ்தி, எந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு விஷயத்த கூட கொஞ்சம் பெருசாக பேசுனா, நீட்டி நிமித்துனா, நான் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் ஒரு படத்தை பார்ப்பேன். ஏன்னா எனக்கு அந்த ஃபைனல் எண்ட் ரிசல்ட் என்னவாக இருக்குது அப்படின்றத மைண்டில் வச்சு படம் பார்க்குறவங்க நீங்கள் அப்படின்னா உங்களுக்கான படம் தான் இந்த காந்தா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துடைய கண்டென்ட் அப்படின்றது வந்து ரொம்ப சிம்பிள் தான். நான் தாண்டா உன்னை உருவாக்கினேன், உன்னை பெரிய ஸ்டாராக மாற்றினேன், நீ என்கிட்டயே இப்போ இது பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர். நீங்கள் எனக்கு வாய்ப்பு தான் கொடுத்தீங்க, வாழ்க்கைலாம் கொடுக்கல அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் ஹீரோ. இவங்க ரெண்டு பேர் நடுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு ஈகோ யுத்தம். அந்த யுத்தத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புதுமுக நடிகை எப்படி சிக்கி சின்னாபின்னமாகி இவங்க ரெண்டு பேருடைய லைஃப்பில் வந்து அவங்க எந்த மாதிரியான ஒரு கனெக்டிவிட்டியை கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அழகாக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் பல இடங்கள் நம்ம பொறுமையை சோதிக்கிறாங்க, அதில் எந்தவித டவுட்டுமே கிடையாது. என்னதான் வந்து இது கல்ட் கிளாசிக்ப்பா அப்படின்ற மாதிரி லெவலுக்கு வந்து சில சீக்வன்ஸை வந்து அவங்க தாறுமாறாக எழுதியிருந்தால் கூட அதோடைய கிறிஸ்ப்னஸ், அதோடைய என்கேஜிங் ஃபேக்டர் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்மளுடைய பொறுமையை ரொம்ப சோதிக்குது முதல் பாதியில். ஆனால் அந்த முதல் பாதியோடைய அந்த என்கேஜ்மெண்ட்டை வந்து ரொம்ப பிடிச்சி நிறுத்துறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், அஃப்கோர்ஸ் துல்கர் அவர்களுடைய துடிப்பான நடிப்பு. உண்மையிலேயே அந்த டிகே மகாதேவன் அப்படின்ற கேரக்டரில் வந்து மிரட்டி விட்ருக்கு. அப்படி இவர் ஒரு பக்கம் அப்படின்னு சொன்னால், இன்னொரு பக்கம் சமுத்திரகனி வேறு லெவலில் அவர் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குறாரு. அப்படியே ஹோல்ட் பண்ணி வைக்கிறது அப்படின்றது இருக்குல்ல, டைலாகே இருக்காதுங்க சில சீக்வன்ஸில். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீனை வந்து ஹோல்ட் பண்ணுவாப்பில். அப்படி இல்லை அப்படின்னா அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மெயின் டைலாக் அப்படின்றது, இப்போ உங்கள் ஆள் இன்னொரு டேக் கேட்பாப்லையே கேட்குறாப்லையாமா அப்படின்ற மாதிரி ஒரு நக்கல், எகத்தாளம், நையாண்டி, இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். அது ரெண்டுலேயுமே வந்து சிறப்பாக அருமையாக பண்ணியிருக்கிறாங்க, போட்டி நடிச்சிருக்கிறாங்க, அதில் எந்த வித டவுட்டுமே இல்லை. அதே மாதிரி அந்த பாக்யஸ்ரீ போஸ் அவங்களுமே வந்து அழகு பதுமை, அழகாக சூப்பராக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிய கேரக்டரை வந்து சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக அவுட் அண்ட் அவுட் அப்படியே அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றதுக்குள்ளே போயிடுது. பல இடங்களில் அதுவுமே வந்து கிரிஞ்சு பண்ணாத மேன் அப்படின்ற மாதிரி சில சீக்வன்ஸ் இருக்கத்தான் செய்யுது. கொஞ்சம் நம்ம பொறுமையை வந்து அந்த சீக்வன்ஸுமே சோதிக்க தான் செய்கிறாங்க. பட் அதையுமே ஓரளவுக்கு மேட்ச் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறாரு நம்ம ராணா தகுபடி. ஆமாம், ஏதாவது ஒன்று என்கேஜிங்காக பண்ணி நம்ம வந்து ஆடியன்ஸை ஹோல்ட் பண்ண வச்சிடணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்கள் பண்ணுறாப்புல. பட் இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் அந்த ஒரு மீட்டருக்கு இல்லையோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் நமக்கு கண்டிப்பாக இருக்குது. கிளைமேக்ஸ் போர்ஷன், அதாவது அவார்டு என்னென்ன அவார்டெலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து இப்போவே எடுத்து வச்சிடலாம் நம்ம துல்கர் காண்டி அப்படின்றது என்னுடைய பாயிண்ட்டு. ஒரு 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 20 மினிட்ஸ் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். லிட்ரலாக நம்மளை வந்து
நீ உண்மையிலேயே நல்லவனா இல்லை கெட்டவனா அப்படின்ற அந்த ஜோனுக்குள்ளே தூக்கிட்டு போய் நான் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன், அந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க நான் நல்லவனா கெட்டவனா அப்படின்ற மாதிரி ஒரு நீயானா நடத்தியிருக்காப்புல நம்ம துல்கர் அப்படின்னு சொல்லணும். சபாஷ். அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது உண்மையிலேயே நம்மளை வந்து எப்படி சொல்கிறது, இந்த என்டையர் படத்துக்குமே ஒரு முதுகெலும்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம வந்து உறுதியாக சொல்லலாம். சில இடங்களில் சில சீக்வன்ஸ் நம்மளுக்கு பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக இதெல்லாம் சொல்லியிருக்கலாமோ அப்படின்ற தாட்டுமே நமக்கு வரத்தான் செய்யுது. ஓவராலாக ஒரு கல்ட் படத்தை பார்த்த ஃபீல் கண்டிப்பாக நமக்கு இருக்குது. அதே டைமில் இன்னும் அந்த என்கேஜிங் ஃபேக்டர், என்டர்டெய்னிங் ஃபேக்டர் அப்படின்றதுல வந்து இன்னும் அவங்க வந்து கொஞ்சம் கருத்தாக இருந்திருக்கலாமோ, அப்படி கருத்தாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் உறுத்தாக இந்த படம் இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன தாட்டு நமக்கு வரத்தான் செய்யுது மக்களே. ஓவராலாக ஒரு பவர்ஃபுல் டெக்னிக்கலாக அதே டைமில் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸோட ஒரு சூப்பரான படம் பார்த்த ஃபீல் கண்டிப்பாக இருக்குது. கொஞ்சம் அந்த பொறுமையை மட்டும் நம்ம வந்து கடைப்பிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இது வந்து வாவ் அப்படின்ற ஒரு ஃபீலை இந்த படம் வந்து நமக்கு கொடுக்க தவற மாட்டேங்குது அப்படின்றது தான் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 5க்கு 3.5 கொடுப்பேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸோட வீடியோஸை ஒன்று பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மகா நடிகன்.